Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் நடத்தப்படும் சித்திரை பெருவிழாவிற்காக செல்லும் வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்த காவல்துறை தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த வழியாக வர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? விவரம். பாமக நடத்தும் இந்த சித்திரை பெருவிழாவுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு தான் ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டது. அதில் பிரதான கட்டுப்பாடு என்னவென்றால் கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. காரணம், ஏற்கனவே நடந்த சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாக கிழக்கு கடற்கரை வழியாக செல்லக்கூடாது என ஏற்கனவே தடை விதித்தது. அதே சமயத்தில் வரும் வாகனங்கள் அனைத்துமே தற்போது திருப்பிவிடப்படுகிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் கடலூர் வழியாக வந்து புதுச்சேரி சென்று கிழக்கு கடற்கரை சாலையை ஏற்கனவே பயன்படுத்தினார்கள். தற்போது அது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தெரியாமல் வரும் வாகனங்கள் அனைத்துமே தற்போது திருப்பிவிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அனுமதி பற்றி ஏற்கனவே வாகனங்களுக்கு அவர்களுக்கு முறையான அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த முறையான அனுமதியுடன் வந்த வாகனங்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி வரும் வாகனங்கள் அவர்கள் முழு விவரம் வாங்கப்படுகிறது. குறிப்பாக எந்த மாவட்டத்திலிருந்து, எந்த பகுதியிலிருந்து, யார் தலைமையில் வருகிறார்கள், அவருடைய வாகனம் எண் என்ன என அனைத்துமே இங்கு பதிவு செய்யப்படுகிறது. காவல்துறை அதற்காக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை அல்லாத சாலை, குறிப்பாக இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்துமே விழுப்புரம் வழியாக சென்று, திண்டிவனம் வழியாக சென்று, செங்கல்பட்டு சென்றடையும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் தான் செல்ல வேண்டும். இந்த சாலையில் தான் தற்போது அனைத்து பகுதியிலும் தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்துமே இந்த வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறுத்தி அவர்கள் பதிவெண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க கிழக்கு கடற்கரை சாலை தடை செய்யப்படுகிறது. குறிப்பாக கடலூரிலிருந்து புதுவைக்கு செல்லக்கூட இந்த மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அனுமதி இல்லை என்ற காவல்துறை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அப்படி வரும் வாகனங்கள் கூட இந்த வழியாகத்தான் தற்போது திருப்பிவிடப்பட்டு காவல்துறை முழு சோதனைக்கு பிறகு அனுப்பப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் வாகன எண் குறித்து ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுமதி பெற்றிருக்கும் சீட்டை வாகனத்தில் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று கடலூரிலும் ஒரு சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டு தற்போது சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. இதன் பிறகு விக்கிரவாண்டி சோதனை சாவடியில் காவல்துறை, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அங்கு ஒரு சோதனை செய்வார்கள். அவர்கள் சென்று அதன் பிறகு செங்கல்பட்டு எல்லையில் சோதனை செய்யப்படும். அவர்களுக்கு உரிய அனுமதி இல்லை என்றால் அந்த மாவட்டத்திற்குள் அனுமதி இல்லை என்று ஏற்கனவே காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இப்படி வாகனங்கள் முழு சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டத்தில் 71 டாஸ்மாக் கடைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையில் இருக்கும், பிரதான சாலையில் இருக்கும் 71 டாஸ்மாக் கடைகளை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரையின் அடிப்படையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவின் பேரில் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இந்த 71 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டு ஏதேனும் அங்கு விற்பனை நடைபெறுது என்று கண்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இப்படி இந்த சித்திரை பெருவிழாக்கு செல்லும் அனைவரும் அமைதியாக சென்று மீண்டும் அமைதியாக வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கடலூர் மாவட்ட எஸ்பி தெரிவிக்கிறார். குறிப்பாக இந்த காவல்துறை கடலூர் மாவட்டம் முழுவதும் 1500 காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அவர்கள் நாளை காலை வரை இந்த பெருவிழாவுக்கு சென்று மீண்டும் அவர்கள் வீடு திரும்பும் வரை இந்த காவல்துறை பாதுகாப்பு இங்கு இருக்கும் என்று கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். பாமக சார்பில் நடக்க இருக்கும் மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருது. அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல்களும், கட்சியினருக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.